ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுப்பு. லாஸ்ட் வீடியோஸ்லலாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிஹெச்டி ரிலேட்டடாக சிஇடி எக்ஸாம் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? சிஇடி எக்ஸாம் ஸ்கோர் கார்டு வந்ததும் நீங்கள் பிஹெச்டிக்கு அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். என்னோடய வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து கைடு காலேஜும் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டேன். காலேஜ் வந்து நம்ம ஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க, ஃபெசிலிட்டிஸ் ஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி. பட் கைடு எப்படி சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய டவுட்ஸ் வரும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து சீனியர்ஸ் கிட்டலாம் என்கொயரி பண்ணியிருப்பாங்க. மற்ற காலேஜையும் அவங்க படிக்கிற காலேஜையும் கம்பேர் பண்ணுவாங்க. எப்படி ஃபண்டெல்லாம் கிடைக்குதுன்னு என்கொயரி பண்ணி வச்சுருப்பாங்க. பட் பிளாங்காக வந்து பிஹெச்டி பண்ணோம், பட் கைட் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போ ஒரு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட், ஓகேங்களா, நான் வந்து பாட்னி. ஸோ அதனால் வந்துட்டு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பற்றி அவ்வளோவா தெரியாது. பட் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு அவங்க வேறு காலேஜில் படித்தாங்க. இப்போ வந்து அவங்க நிர்மலா காலேஜில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, பிளாங்காக நிர்மலா காலேஜ் சீனியர்ஸ்கிட்டே கேட்டிருப்பாங்க. அவங்களும் பர்டிகுலராக 4-5 ஃபேக்கல்ட்டியோட டீட்டெயில் சொல்லுவாங்க, அவங்க எப்படி கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து ஒரு 4-5 பேர் வச்சுருப்பாங்க. நிர்மலா காலேஜில் ஒரு 3 ஸ்டாஃபை பற்றி வச்சுருப்பாங்க. அதில் யாரை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு அவங்க கன்ஃபியூஸாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, faculty details English department நிர்மலா காலேஜ், அந்த காலேஜில் தான் பண்ணவங்களுக்கு ஆசை. ஸோ அதனால் நிர்மலா காலேஜ் கோயம்புத்தூர். ஏன்னா 2 இடத்துல அந்த காலேஜ் நேம் இருக்குது, கேரளாவில் ஒன்று. ஸோ கோயம்புத்தூர்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் வரும். இதில் வந்து எய்டடா எஸ்எஃப்ஆ அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸ்டாஃப் ப்ரொஃபைல், இதில் வந்து இவங்கள சீனியர் ஸ்டாஃப்ஸ், சீனியாரிட்டி வைஸ் தான் வருவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் இந்த மேம் சூஸ் பண்ணுறேன். அவங்களோட ப்ரொஃபைல் வந்து நமக்கு காட்டும், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் அவங்க எத்தனை பிஹெச்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கீழே டீட்டெயில்ஸ் வரும். நமக்கு வந்து அவங்க எவ்வளோ பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பிஹெச்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அவங்க வந்து பிஹெச்டி வந்து 11 பேருக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 4 பேர் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நிர்மலா காலேஜில் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் பார்த்தேன், இந்த மேமோட ப்ரொஃபைல். ஸோ இதில் 17 பேரை முடிக்க வச்சுருக்காங்க, 4 பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்களோட பேப்பர் பப்ளிகேஷன் இதெல்லாம் கூட நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு இந்த மேம் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. இப்போ இந்த மேமை சூஸ் பண்ணிட்டீங்க. ரிமைனிங் நிறைய மேம் இருக்காங்க, இவங்களோட டீட்டெயில்ஸும் பார்க்குறீங்க, இவங்களோட ரெஸ்யூமையும் கம்பேர் பண்ணிக்கிறீங்க. இவங்க எத்தனை பேர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ இந்த மேம் தான் பிடிச்சிருக்கு, ஃபஸ்ட்டு பார்த்த மேம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க நம்ம கொடுத்துப்பாங்க. இன்னும் மொபைல் நம்பர் கொடுத்துப்பாங்க, அப்படி இல்லைன்னா மெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த மெயிலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், அந்த மாதிரி வில்லிங்காக இருக்கேன், நான் உங்கள்கிட்ட பிஹெச்டி பண்ணணுன்னு, வேக்கண்ட் இருக்கா அப்படின்னு. ஏன்னா வந்து யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் படி பர்டிகுலர் சீட்ஸ் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டாஃப்க்கும் அலாட் பண்ணுவாங்க. அதுவும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சீட் அலாட் பண்ணுவாங்க. அசோசியேட்னால் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர், அதாவது அதில் வந்து கொஞ்சம் கவுண்ட் அதிகமாக இருக்கும். அசோசியேட்டாக இருந்தால் ஒரு பார்ட் ஆஃப் பிஹெச்டி ஸ்காலர் 2 பேர் எடுத்துக்கலாம், பார்ட் டைம் வந்து 2 பேர் எடுத்துக்கலாம், ஃபுல் டைம் வந்து 4 பேர் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட வேக்கண்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இருக்குதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்களில் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. அப்படி இல்லைன்னா மேம் நான் வந்து இப்போ ஜூன் பேட்சில் இல்லைனாலும் டிசம்பர் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? இவங்கள தான் பிடிச்சிருக்கு, இவங்கள்ட்ட தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேட்ச் இல்லைனாலும், ஜூன் பேட்ச் இல்லைனாலும் டிசம்பர் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க பாஸ் அவுட் ஆகிற மாதிரி இருப்பாங்க. அப்படி பாஸ் அவுட் ஆனாங்க அப்படின்னா அந்த சீட்டில் வந்து நீங்கள் இருந்துக்கலாம். இது வந்து நான் வந்து எப்படி எப்படி வந்து கைட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து போகணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, நான் பிஹெச்டி பண்ணோம், கிருஷ்ணமாலில் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி டீடைல்ஸ் இன் பிஎஸ்ஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் உமன் அங்கே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸ் அப்படின்னு இருக்கு. அவங்களோட ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் வரும், சீனியாரிட்டி வைஸாக வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபைல்
இப்போ வந்து சீனியாரிட்டி வைஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. கற்பகவல்லி, சத்யகுமாரி, ராஜேஸ்வரி அப்படின்னு. இதில் வந்து எல்லாரோடதையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லாரோடதையும் 1 by 1 வந்து அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸில் போய் நீங்கள் பார்க்கலாம். அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. எம்ஃபில் வந்து 14 பேர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிஹெச்டி வந்து 2 பேர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 4 காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா? அப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் 4 காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. 4 காலேஜ்லேயும் எல்லா ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதில் அவங்க எவ்வளோ பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எப்படி ஃபண்ட் வாங்கி கொடுக்குறாங்க, அப்புறம் எவ்வளோ பிஹெச்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒருவேளை நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு யூனிவர்சிட்டியும் அஃபோர்டபுளாக இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு இல்லை வந்துட்டு எனக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் மேத்ஸ் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி அவங்க ஆல்ரெடி காலேஜ் சூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபேக்கல்ட்டி சூஸ் பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி தான் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இவ்வளோ ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, இதில் வந்து என்னோடய மேஜர் வந்து எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து இந்த ஆப்ரேட்டர் தியரி அப்படின்னா இந்த சாரோட ப்ரொஃபைலை நான் பார்ப்பேன். இதுலேயும் அவங்களோட ப்ரொஃபைலில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இதில் எவ்வளோ பிஹெச்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எம்ஃபில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பப்ளிகேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவங்க எம்ஃபில் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, பிஹெச்டி இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு, எனக்கு வந்து கொங்குநாடு ஆர்ட்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னு ஆசை. கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? இதில் போய்ட்டு ரேண்டமாக யாராவது உங்களுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எல்லா காலேஜ்லையுமே இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் பர்டிகுலராக இந்த இவங்களில் யாராவது பிடிச்சிருக்கு, இல்லை இந்த ரிசர்ச் ஏரியா எனக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் நானோ மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த சாரோட ஃபீல்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபர்தராக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரிசர்ச் ஏரியா அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒவ்வொரு மாதிரி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வெப்சைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எவ்வளோ ரிசர்ச் கைடன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. இத்தனை பேரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க வித் டைட்டிலோடு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஃபில் எவ்வளோ அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்லேயும் நீங்கள் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் பார்த்து அவங்க எவ்வளோ பிஹெச்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி இல்லை அந்த எவ்வளோ ஃபண்டு வாங்கியிருக்காங்க, அதுவும் நமக்கு முக்கியம் இல்லைங்களா? எவ்வளோ ரிசர்ச் ப்ரொபோசல் போட்டு எவ்வளோ ஃபண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சீனியாரிட்டி வைஸும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து அசோசியேட் ப்ரொஃபஸரா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா அந்த மாதிரியும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து சப்ஜெக்ட் வந்து அதுக்காகவே கைட் சூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நானோ மெட்டீரியல்ஸ் தான் நான் மாஸ்டர்ஸில் பண்ணேன், எனக்கு அது ரிலேட்டடாக தான் வேணும், இல்லை எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தான் வேணும் அப்படின்னா அதுக்காக பேட்ரி இந்த மாதிரி இவங்களோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் பிடிச்சி கூட கைடை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கைட் சூஸ் பண்ணணும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் உங்களை மாதிரி பிஹெச்டி ஸ்காலருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.